ஆமேன். ஆமேன். இன்று 8ஆம் தேதி 4ஆம் மாதம் 8ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி சித்திரை மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 7 மணி 28 நிமிடங்கள். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்த நாடுகளில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் ஜெப வேலைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். இன்றைய நாளுக்கான வசனம், கண்மணி போல என்னை காத்தருளும். சங்கீதம் 17:8. கண்மணி போல என்னை காத்தருளும். இன்றைய நாளுக்கான வசனத்துடன் இணைவோம். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய வேதாகம அதிகாரங்கள் 365 நாளில் பரிசுத்த வேதா புத்தகத்தை வாசித்து முடிக்கத்தக்கதாக அதிகாரங்கள் எண்ணாகமும் 26, நீதிமொழிகள் 18, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து பிலிப்பியர் 1, 2 அதிகாரங்களை இவற்றை நேற்றைய நாளே நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அதே வேளையிலே மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கதிர்தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். பாடல்களோடு, துதிகளோடு, ஜெபங்களோடு, வேத வார்த்தைகளோடு இணைகின்றார். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்கிறோம். இணைந்திருக்கிற மீதியான ஊழியர்களையும் வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியரிடம் ஒப்படைப்போம். அவர் வழி நடத்துவார். தேவ செய்தியோடு, பாடல்களோடு, துதிகளோடு, ஜெபங்களோடு வழி நடத்துவார். காலை ஆராதனையில் நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் தாமே ஊழியரையும் குடும்பத்தாரையும் அவருடைய பிஸ்னஸ் காரியங்கள், ஊழிய காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றி தருவாராக, கொடுப்பாராக என்று வாழ்த்தி வரவேற்கொண்டு காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்று அவரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்களமா. God bless you. ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஐயா ராஜா, ஆண்டவரே, துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற எங்களுடைய நல்ல தகப்பனே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஐயா ராஜா, ஓ ஹல்லேலூயா. ஆமே. துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆவியானவரே, உங்களை நாங்கள் வருக வருக என்று வரவேற்கிறோம். ஐயா ராஜா, ஆண்டவரே, தேவனை உலர்ந்த எலும்புகளை, ஆண்டவரே, தேவனை உயிரடைய பண்ணின எங்களுடைய நல்ல ஆவியானவரே, அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஐயா ராஜா, தேவனே, ஆழத்தில் இருள் சூழ்ந்த வேளையிலும் ஆவியானவரே அந்த இடத்திலே அசவாடி நீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஐயா ஆண்டவரே, கிதியோன் மேலும் ஊற்றப்பட்ட ஆவியானவர், சிம்சோன் மேல் ஊற்றப்பட்ட ஆவியானவர், தாவீதின் மேல் ஊற்றப்பட்ட ஆவியானவர் இந்த நாளிலே ஆண்டவரே எங்கள் மத்தியிலே அசவாடும்படி செபிக்கிறோம். கர்த்தாவே, உலர்ந்த எலும்புகள் உயிரிடுவதாக ராஜா, தடைகள் நீங்குவதாக ராஜா. தகப்பனே, ஆண்டவரே, சத்துடைய வல்லமகள் இயேசுவின் நாமத்தினால் அகன்று போவதாக ராஜா. ஓ ரபஹர குருவர பரபஹர குருவர பரபகரவனி. தகப்பனே, அப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீரே எங்களுடைய ஆண்டவர், நீரே எங்களுடைய தேவர், நீரே எங்களுடைய தெய்வம். அப்பா ராஜா தேவனே, நீங்கள் எங்களை வீடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ள நோய்க்கும் தப்புவிக்கிறவர். அப்பா, தடைகளை உடைத்து போடுகிறவர் முன்னாய் கடந்து வந்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கிறபடியா சோத்திரம். ஐயா ராஜா, ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும்,
எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. 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 சிங்கத்தின் கவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. ஹல்லேலூயா. இந்த வேளையிலே கூட ஓரல் ராபர்ட்ஸ் ஐயா சொன்ன ஒரு வார்த்தையை இந்த வேளையில நினைவு கூறுகிறேன். ஹல்லேலூயா. அன்றைக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ அங்கே ராஜா அங்கே நெருப்பை 7 மடங்கு அங்கே சூடாக்கின பொழுதும் அவர்கள் அந்த நெருப்புக்கு அந்த தீக்கு அஞ்சிடாமல் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவர் என்று சொல்லி ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். ஹல்லேலூயா. நம்பிக்கை வைத்த வேளையிலே ஆண்டவராகிய தேவனும் அவர்களோடு கூட தீயின் நடுவிலே உலாவி, அது மட்டுமல்ல அவர்களுடைய தலை முடி ஒன்றும் கருகிடாதபடி, தீயினுடைய வாசனை வீசாதபடி அவர்களை காத்து கொண்டார். ஹல்லேலூயா. ஓரல் ராபர்ட்ஸ் ஐயா சொன்னார், எப்படின்னு சொல்லிச்சினால், நாங்கள் சத்ருவுக்கு அடிபணிபோமாக இருந்தால் தீயக்கு இரையாவோம், ஆனா அடிபணியாவிட்டால் நாங்கள் தேவ மகிமையை காண்போம். ஹல்லேலூயா. அப்படினால் எந்த புயல் வந்தா போதிலும், எந்த காரியங்கள், வியாதிகளோ வேதனைகளோ கண்ணீரோ எது வந்த போதிலும் கூட ஹல்லேலூயா அதற்கு அடிபணியாமல், அங்கே வேதம் சொல்லுகிறது, நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாயிருப்பான். ஹல்லேலூயா. ஆண்டவரே சோத்திரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. சத்ருவை வெல்வதற்கு ஒரே வழி ஹல்லேலூயா தேவனை துதித்து ஆராதிப்பது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளை சொல்வது, தேவனை துதிக்க 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 சத்ருடைய நுகங்கள் முறிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. சிங்கத்தின் கவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. நாங்களும் பாடுவோம். சிங்கத்தின் கவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. பாடுவோம். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. 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 ஒருவேளை நம்முடைய வேதனைகள், கண்ணீர்களை மனுஷர்கள் காணாவிட்டாலும் கூட நம்முடைய ஆண்டவர் நம்மை காண்கிறார். ஆகாருடைய கண்ணீரை கண்ட அதே ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே வருகின்ற ஒவ்வொரு காரியங்களை அவர் காண்கிற தேவன். ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ராஜா. ஆண்டவரே அதிசயங்களை காண செய்கிற தேவன், உன்னை தொடுகிறவனின் கண்மணியை தொடுகிறான்னு சொன்ன தேவன். ஹல்லேலூயா. எங்களை சுற்றிலும் பாளையம் இறங்கி எங்களை பாதுகாக்கிற தேவன். ஹல்லேலூயா.
ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அதிசயங்களை காண செய்கிற தேவன் அப்பா. எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே காண்பித்த அதே அதிசயங்களை இந்த நாளிலே காண செய்கிறேன். நீர் எங்கள் தேவன் அப்பா, நீர் எங்கள் ஆண்டவர் அப்பா ராஜா. இவர்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன்னு சொன்ன தேவனே, தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் அப்பா. நீர் எங்களுடைய அப்பா தகப்பனே. உங்களுடைய ஜனங்கள் போகின்ற பாதைகளை நீர் காண்கிற தேவன். ஆண்டவரே, யோபு சொன்னான், ஐயா ராஜா, நான் போகின்ற பாதைகளை அவர் அறிவார். ஹல்லேலூயா. நாங்கள் போகின்ற பாதைகளை நீர் காண்கின்ற தேவன் ஐயா ராஜா. ஆண்டவரே, தேவனே எமக்கு சோத்திரம். தேவனை பொன்னாக விளங்க பண்ணுவாருன்னு சொல்லி அப்பா யோபுதன் ஆண்டவரே தேவன் மேல் நம்பிக்கை வைத்தான் ஐயா ராஜா. ஆண்டவரே, அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிற பின்னிலைமையை 2 மடங்கு ஆசீர்வதித்தீரப்பா. எங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 பலனை கொண்டு வருகிற தேவன் ஐயா ராஜா. ஆண்டவரே, வலதுபுறமோ இடதுபுறமோ நாங்கள் திரும்பாதபடி ஆண்டவரே, எங்கள் சிந்தனைகளோ எண்ணங்களோ வாயின் வார்த்தைகளோ ஆண்டவரே பாவத்துக்கு உட்படாதபடி ஆண்டவரே நீர் எங்களை காத்து கொள்ளும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே, தாவீது சொன்னான் ஐயா, நலமானதேன் பேசாதபடி என் நாவுக்கு காவல் வையும் என்று. ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட என் தகப்பன் ஆகிய தேவனை தீங்குகளை பேசாதபடி தீய காரியங்களை கேட்காதபடி எங்கள் சிந்தன மண்டலங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே உடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா ராஜா. ஹல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரம் இல்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அசிவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரம் இல்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அசிவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணு. அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணு. அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா. 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 ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிற நன்மையானவர்களை பேசுகிற ரத்தத்தை எடுத்து ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தெளிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே ஒவ்வொரு வியாதிப்பட்டவர்கள் மேல் ரத்தத்தை தெளிக்கிறோம். வியாதி ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போகும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. அது எந்தவித வியாதியா இருந்தாலும் ஐயா ராஜா, அந்த வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால் பட்டு போகணுமா செபிக்கிறோம். அத்திமரத்தை பார்த்து இனி ஒருபோதும் ஒருவரும் ஒரு காலம் கனியை புசிக்க மாட்டார்கள் சொன்ன மாத்திரத்திலே ஆண்டவரே அத்திமரம் பட்டு போயிட்டப்பா. இயேசுவின் நாமத்தினால் வியாதிகள் பட்டு போறது ஐயா ராஜா. அத்திமரம் பட்டது போல ஆண்டவரே அப்பா இயேசுவின் வார்த்தைகள் ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா வியாதிகளை ஆண்டவரே பட்டு போக பண்ணுகிறதுக்காக சூத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே வியாதியில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் இயேசுவின் நாமத்தினால் விடுதலை ஆகிறார்கள் ஐயா. அற்புதம் நடக்கிறது. இந்த வேளையில் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே காண்பித்த அதே அதிசயங்களை இந்த நாளிலே காண செய்கிறதற்காக சூத்திரம். வியாதிகள் மறைந்து போகிறது ஐயா. அப்பா உங்களுடைய பிரசன்னம் எங்கே உண்டு அங்க விடுதலை உண்டையா. ஆவியானவர் எங்கே உண்டு அங்க விடுதலை உண்டையா ராஜா. விண்ணப்பங்களை கேட்கிறவரே ஓரவக்கரதுருவரவரவக்கரதுருவரவரவக்கரதுருவரவரவக்கரதுருவரவரவக்கரவனே தகப்பெனியே மக்க சோத்திரம் ஐயா. ஓரலரவகரதுருவரவரவரவக்கரவனே தகப்பெனே அற்புதங்களை செய்கிற தேவனையா, அற்புதங்களை செய்கிற தேவனையா, அதிசயங்களை காண செய்கிற தேவனையா, என் தகப்பனாகிய தேவனே ஆண்டவரே சோத்திரிக்கிறோம் ஐயா. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா குடும்பங்கள் விருத்தி அடைவார்களாக ராஜா. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் விருத்தி அடைவார்களாக ராஜா. வீடுகளிலே ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வருமானங்களிலே ஆண்டவராகிய தேவனே சர்வ சுகத்திலே விருத்தி அடைவார்களாக இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் 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 ஐயா. ஓரவக்கரதுருவரவரவக்கரவனே இந்த நாளிலும் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் என்னென்ன தேவைகளோடு இருக்கிறார்களோ, என்னென்ன காரியங்கள் தங்களுக்கு சரியாய் வர வேண்டும் சொல்லி ஆண்டவரை வாஞ்சித்து கொண்டிருக்கிறார்களோ
ஆண்டவரே அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்னு சொன்ன தேவனே, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன்னு சொல்லி வாக்களித்தேன் தகப்பனே. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு தேவைகளும் சந்திக்கப்படுவதாக ராஜா, தடைகள் நீங்கி போவதாக ராஜா. ஓர பக்கரு துருவர பர பர பக்கருமன் தகப்பனே, ஓரல்லற பகர துருவர பர பக்கருமன் தகப்பனே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். என்று வாக்களித்தார் தேவன், என்று நிறைவேற்ற வந்து விட்டார். நம்மை அதிசயம் காண செய்வீர், நாங்கள் அற்புதம் கண்டிடுவோம். என்னை அதிசயம் காண செய்வீர், நாங்கள் அற்புதம் கண்டிடுவோம். வழி பிறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் திறந்தே வழி விடுமே. வழி பிறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் திறந்தே வழி விடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்து போகுமே, இடைச்சல் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். குறைகள் எல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. பாதை எல்லாம் மறைந்தே போகுமே, எங்கள் பாதை எல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி நடத்து அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. வனந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. வனந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மலையை பார்த்து சமுத்திரத்திலே தழுந்து போன்னு சொல்ல அது அப்படியாகும் சொல்ல தேவனே ராஜா. எல்லா வித மலைகளும் இயேசுவின் நாமத்தினால் சமுத்திரத்திலே தள்ளுண்ட போறதையா. உம்முடைய நாமம் உயர்ந்த நாமம் அப்பா, இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஓர பக்கரு துருவர பர பக்கரு துருவர பர பக்கரு பணி. ஆண்டவரே உம்முடைய நாமம் அப்பா ராஜா. ஆண்டவரே நீர் அதிசயங்களை காண செய்யற தேவனையா ராஜா. ஓர பக்கரு துருவர பர பக்கரு துருவர பர பக்கரு மணி. தகப்பனே துதிக்கிறோம் 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 ஐயா ராஜா. ஆண்டவரே இதோ இருள் பூமியையும் காரில் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தரங்கள் மேல் உதிப்பார். உதிக்கிறங்கள் வெளிச்சத்திடத்துக்கு ஜாதிகள் கடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா திருச்சபைகளை ஆண்டவரை விரிவாக்கும், திருச்சபைகளை ஆசீர்வதியும் ஐயா. விசுவாச குடும்பங்களை ஆசீர்வதியும் ஐயா ராஜா. ஆண்டவரே திருச்சபையிலே ஆண்டவரே அப்பா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் சொல்லப்பட்டதன் பிரகாரம் ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் திருச்சபையில சேர்த்து கொண்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. திருச்சபைகளிலே ஆண்டவரே தேவனே அப்பா தேவனே ரட்சிப்பு நடைபெறுவதாக ராஜா. வலதுபுறத்துல இடதுபுறத்துல இடங்கொண்டு பெருகுவார்களாக ராஜா. அநேக ஆண்கள் பெண்கள் ஆண்டவரே அப்பா புருஷர்களும் ஸ்திரீகளும் அநேகம் பேர் ஆண்டவரே திருச்சபையிலே சேர்த்துக் கொள்ளப்படுவார்களாக ராஜா. தடைகள் விலகுவதாக, சத்துடைய வல்லமைகள் முறிக்கப்படுவதாக ராஜா தேவனே. அப்பா பிதாவே இந்த தேசம் உடைய நாமத்தை காணட்டும் ஐயா. ஆண்டவரே உடைய நாமத்தை அறியட்டும் ஐயா. ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு விரோதமா உருவாக்கப்படும் ஆண்டவரே திருச்சபைகளுக்கு விரோதமா உருவாக்கப்படும் ஆண்டவரே கிறிஸ்டியானிட்டிக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போகிறது என்று அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே இந்த தேசத்தின் அதிபதிகள் மேல் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவரே தேவனே தேசத்தின் அதிபதிகளுக்கு ஆண்டவரே அனந்த ஞானம் உண்டாகும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. தேவ ஞானத்தை கட்டவிழ்கிறோம் ஐயா ராஜா.
ஆண்டவரே உமக்கு சோத்திரம் 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 ஐயா ராஜா. தகப்பனே, ஆண்டவராய் கர்த்தாவே, ராஜா தேவனே, அப்பா, இந்த யூரோப் தேசங்கள், கனடா தேசங்கள், அமெரிக்கா தேசங்கள், நம்முடைய இலங்கை தேசம், இந்தியா தேசங்கள், அதிபதிகளை நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ஐயா. அதிபதிகளுக்கு தேவ பயத்தை உண்டு பண்ணும் ஐயா, தேவ ஞானத்தை உண்டு பண்ணும் ஐயா. விசேஷமாக இந்த கனடா அதிபதிகளுக்கு ஆண்டவரே தேவனே, அப்பா, உங்களுடைய வார்த்தைக்கு விரோதமாக எந்த ஒரு காரியங்களும் தடைகளும் வராதபடி அவர்களோடு நீங்கள் இடப்பட விடமா செபிக்கிறோம். ஆண்டவரே தேவனே மக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு விரோதமாக அபிமெலேக்கு ஆண்டவரே யோசனை பண்ணின வேளையிலே ஆண்டவரே நீ செத்தாயன்னு சொல்லி அவனோடு பேசின தேவன் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பேசும் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் யுத்தத்தை நீர் நிறுத்தி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். யுத்தங்களை நீர் ஓய பண்ணினதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா ராஜா. நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா ராஜா. உங்களுடைய பிள்ளைகள் எத்தனையோ பேர் ஜெபித்திருக்கிறார்கள் ஐயா. அந்த ஜெபத்தின் கூக்குரலை கேட்டு ஆண்டவரே சமாதானத்தை உண்டு பண்ணினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த கடைசி காலங்களிலே ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஜனங்களை ரட்சியும் ஐயா, ஜனங்களை ரட்சியும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்களோட நாவில வல்லமையை கொடுமை ஐயா, எங்கள் வாக்கில வல்லமையை கொடுமை ஆண்டவரே. ஜனங்களை கட்டி இழுக்கிற அன்பை கொடுமை ஆண்டவரே. தேவ அன்பு எங்களை இருதயங்களுக்குள்ள ஊற்றும் ஐயா ராஜா. தகப்பனே, அப்பா பிதாவே, துதிக்கிறோம் 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 அப்பா, இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட லூக்கா 6ஆம் அதிகாரத்திலே ஒரு சில வசனங்களை நாங்கள் படிக்க போறோம். ஹல்லேலூயா. லூக்கா 6ஆம் அதிகாரம், அங்கே 46வது வசனம். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிட்டு, ஏனென்றால் அது அங்கே கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திவாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பா இருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது. ஹல்லேலூயா. அங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள், என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அங்கே யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஹல்லேலூயா. அதே வார்த்தையை பாருங்கள், யாக்கோபிலும் சொல்லப்படுகிறது, வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களுமாயிருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அங்கே மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று நீதிமொழிகள் 18:21 சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அங்கே பாருங்கள், மார்த்தாளும் மரியாளும், அங்கே மார்த்தாள் மரியாள் வீட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்த மாத்திரத்திலே மார்த்தாள் அநேக வேலைகளை செய்து அவள் கவலைப்பட்டு கொண்டிருந்தாள். ஹல்லேலூயா. ஆனால் மரியாளு தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே சத்ருவானவன் கொண்டு வருகிற ஒவ்வொரு காரியங்களிலும் அங்கே பயப்பட்டு திகைத்து விடாதபடி, ஹல்லேலூயா, ஆண்டவருடைய வார்த்தைகள் என்ன சொல்லுகிறதோ அந்த வார்த்தைகளின்படி நடக்க ஆண்டவரிடத்துல கிருபை கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களுக்குத்தான் அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. அங்கே சங்கீதம் 91 சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய சட்டத்தையோ நம்முடைய குரலையோ மற்றவர்கள் கேட்காமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் கேட்கிற தேவனாயிருக்கிறார். ஆனபடி அங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள், அவன் அங்கே ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிற ஒரு மனுஷன், ஹல்லேலூயா, ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். ஆழமாய் தோண்டி. ஹல்லேலூயா. வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் படிக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. மற்றவர்கள் சொல்லுகிற வார்த்தையை கேட்பது மட்டுமல்ல, ஹல்லேலூயா, தேவனுடைய வார்த்தைகள், எத்தனையோ வார்த்தைகள் ஹல்லேலூயா தேவதாசர்கள் சொல்லுகிறார்கள். அந்த வார்த்தையை நாங்கள் கேட்பது மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்க்கையிலே கூட நாங்கள் வார்த்தைகளை ஆழமாய் படிக்க வேண்டும். மேலோட்டமாக அல்ல. மேலோட்டம் என்பது மூளையினால் படிப்பது. ஆழமா படிப்பது என்பது நம்முடைய இருதயத்திலே அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு படிப்பது. ஹல்லேலூயா.
ரோமருக்கு எழுதின 10ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த இருதயத்தில் ஏற்று அந்த வாயினால் அறிக்கையிடுகின்ற வேளையிலே நாங்கள் ரட்சிக்கப்படுகிறோம், விடுவிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஆனபடினா இந்த நாட்களிலே கூட அந்த வார்த்தைகள் எங்கெங்கு அந்த வார்த்தைகள் இருக்கு, ஒவ்வொரு நாளும் நாங்கள் படிக்க 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 அங்கே நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படும், நம்முடைய குணங்கள் மாற்றப்படும். ஹல்லேலூயா. நம்முடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தீரும். ஹல்லேலூயா. ஆண்டவரே சொல்லுகிறார், ஹல்லேலூயா, நம்மை ஆசீர்வாதத்துக்கு தேவன் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்க கட்டளை விட்டேன், அதை நான் திருப்ப கூடாதுன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. ஆனபடினா இந்த நாளிலே கூட உங்களை துன்பப்படுத்துவதை கூட நீங்கள் ஆசீர்வதித்து செபியுங்கள். ஹல்லேலூயா. மற்றவர்களை ஆசீர்வதியுங்கள். அது மட்டுமல்ல, தேவ வார்த்தையிலே நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்தும்படி உங்களை நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள், ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு. பாருங்கள், மணலிலே அஸ்திபாரம் போடுவது மிகுந்த சுலபம். ஹல்லேலூயா. அது சிறு பிள்ளைகள் கட்டுகின்ற அந்த மண் வீடா இருக்கிறது. ஹல்லேலூயா. அங்கே என்னுடைய தாயார் ஒரு பழமொழி சொல்வார்கள், அங்கே சிறு பிள்ளை வேளாண்மை இந்த காரியத்துக்கு உதவாதுன்னு சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. அதாவது வேத மதத்தான் சொல்லுகிறது, நாங்கள் சிறு பிள்ளையா இருக்கும் வரைக்கும் ஹல்லேலூயா நாங்கள் தேவனுடைய சுதந்திரத்தை அடைவதில்லை என்ற சிறு பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் ஒரு ஆழமாய் தோண்டுகிற ஒரு மனுஷன் அதற்கு பிரயாசப்பட வேண்டும், அதுக்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கற்பாறை என்று சொல்லிட்டுனா நம்முடைய சரீரத்திலே ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் பிரயோகிக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே ஜாக்கிரதையா இருக்கிறவன் பாருங்கள், அங்கே நீசருக்கு முன்பாக இல்லாமல் ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறான் என்று. ஆனபடினா நாங்கள் கர்த்தருக்காக படுகிற பிரியாசங்களை தேவன் மறந்து விடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. கற்பாறையின் மேல் தோன்றி என்று சொல்லுகின்றவளே, அதுக்கு நாட்கள் எடுக்கலாம், மாதங்கள் எடுக்கலாம், ஆனால் அந்த வீடு அசையாதுன்னு சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆனபடினா அந்த நேரத்தை நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக, அது மட்டுமல்ல அந்த வார்த்தையை வாசிக்கின்ற வழியில் ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி செயல்பட எனக்கு உதவி செய்யும். சில பாருங்கள், நமக்கு அந்த வார்த்தைகளை எப்படி செயல்படுத்துவது என்று தெரியாமல் இருக்கலாம். இப்பொழுது ஆண்டவரிடத்தில் தான் நாங்கள் உதவி தீர்க்க வேண்டும். ஆண்டவரே இதை செயல்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். பயங்களை நீக்கிவிடும் ஆண்டவரே. தைரியமாக இந்த வார்த்தையின்படி நான் நடக்க எனக்கு கிருபைதாரும். ஹல்லேலூயா. ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறார். பெருவெள்ளம் வந்து நீரூட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று, ஏனென்றால் அது கண்மலையில் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. உதாரணமாக பாருங்கள், இந்த யுத்தம் தொடங்கின காலத்திலிருந்து நீங்க எத்தனை பேர் ஜெபித்திருக்கிறீங்க, இதற்கு எத்தனை நாட்கள் எடுத்திருக்கிறீங்க யோசித்து பாருங்கள். அந்த யுத்த ஆரம்பத்திலிருந்து ஜெபித்திருக்கிறீங்க, நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனையோ நாட்கள் இருந்தது. ஹல்லேலூயா. உலகத்தின் நீங்க பார்ப்பீர்களாக இருந்த அந்த பக்கம் இந்த பக்கம், அந்த பக்கம் இந்த பக்கம் என்று சொல்லி வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஹல்லேலூயா, எங்களுடைய ஒரே நோக்கம் நேர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறது. ஹல்லேலூயா. நாங்கள் இருக்கின்ற தேசத்திலே சமாதானம் இருக்கின்ற வழியில அது எங்களுக்கும் சமாதானம் தான். ஆனபடினால் இந்த பூமியிலே சமாதானம் இருக்கின்ற வழியில அது எங்களுக்கும் சமாதானம் தான். ஹல்லேலூயா. ஆனபடினால் இவ்வளவு நாட்களும் நாங்கள் செபித்த ஜெபங்களுக்கு தேவன் நமக்கு பதில் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சமாதானம் தொடர்ந்து போகும். ஆனபடினால் தேவ பிள்ளைகள் அங்கே தேவனுடைய ராஜ்யத்தை தேவன் சபையிலே தான் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதிகாரத்தை விசுவாசிகளுக்கு தான் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் சொல்லுகின்ற வழியிலே, நாங்கள் செயல்படுகின்ற வழியிலே தேவன் எங்களோடு கூட பெரிய காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த வழியிலே செபித்து முடிப்போம். அன்புள்ள தகப்பனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் அப்பா பிதாவே உடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதாக. எங்கள் பிள்ளைகளை உடைய கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வருமானங்களை உடைய கரத்துல கொடுக்கிறோம். உங்கள் திருச்சபையை உடைய கரத்துல கொடுக்கிறோம். திருச்சபை குடும்பங்களை உடைய கரத்துல கொடுக்கிறோம். உங்கள் சகோதரங்கள் பிள்ளைகளை உடைய கரத்துல கொடுக்கிறோம். நாங்கள் இருக்கின்ற தேசத்தை உடைய கரத்துல கொடுக்கிறோம். உங்கள் சொந்த தேசத்தை உடைய கரத்துல கொடுக்கிறோம். தகப்பனாகிய தேவனே, ஆண்டவரே, இந்த சங்கமம் ஊழியத்தை உடைய கரத்துல கொடுக்கிறோம். ராஜா தேவனே, ஊழிய மெம்பர்ஸ் உடைய கரத்துல கொடுக்கிறோம். டீம் மெம்பர்ஸ் உடைய கரத்துல கொடுக்கிறோம். தகப்பனே, ஊழியக்காரர்களை உடைய கரத்துல கொடுக்கிறோம். ராஜா ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ராஜா எங்கள் ஆவியானவரே, ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய கரத்துல இருக்கிறோம். ராஜா
உமக்கு பிரியமானபடி எங்களை வணைந்து கொள்ளும்படி கேட்கிறோம். உங்களுடைய சித்தத்தை எங்கள் வாழ்க்கையில செயல்படுத்தும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. உங்களுடைய கரம் கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தினால் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you. ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஹோமி லோகன் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து சத்தியவேத திருச்சபையின் சார்பாக இணைந்து காலையிலே ஆராதனையுடன் ஜெபங்களுடன் வேத வார்த்தைகளுடனும் வழி நடத்தினார். உங்கள் எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து நாளை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், பிசினஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக நாளை கால வேளையிலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். God bless you, ma. Amen. Amen. God bless you, everybody. Bless you. Bless you. Amen.